மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், மகாநதி சீரியலில் காவேரியும் விஜயும் விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்களோட பாட்டி, தாத்தா, அவங்களோட சித்தி இருக்காங்க. எப்பயும் போல் காவேரி ரொம்பவே சந்தேகத்தோட போகிறாங்க. எப்படி வீட்டுக்குள்ளே போகிறது? போனால் இதை பற்றி ஏதாச்சும் கேட்பாங்களா? எங்கள் அப்பா பற்றி கேட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட கேட்கும்போது, விஜய் சொல்கிறாரு, எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம சொல்லாமல் எப்படி தெரிய போகுது? வா, தைரியமாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அங்கே நடந்ததே வேற. அவங்க பாட்டியும் சித்தியும் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் போயிட்டு பொண்ணு எடுத்திருக்க எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சி அப்படி இப்படின்னு காவேரியை ரொம்பவே கண்ணா பின்னான்னு ஏசிடுறாங்க. இதனால ரொம்பவே காவேரி அப்செட் ஆகி உள்ளே போய் அழுதுட்ருக்காங்க. இதுக்கு விஜய் என்ன பதில் சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா பண்ண தப்புக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதுவும் இல்லாமல் காவேரி என்னோடவ, அவளை யாரும் எதுவும் அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் வீட்டில் ஏசிட்டு நம்ம காவேரியோட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் காவேரியும் நம்ம விஜயம் காட்டுறாங்க. அவங்களோட அம்மா ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அவங்களோட ஃபேமிலி நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் காவேரி புலம்புறாங்க. நம்ம விஜய் எப்பவும் போல் கொஞ்சம் லவ்வோட, காமெடியோட, ரொமான்ஸோட நம்ம காவேரியை சமாதானப்படுத்தி இன்னியோட எபிசோட் முடியுது. தொடர்ந்தும் பார்க்கலாம் மகாநதி சீரியலில் இந்த 2வது ஃபேமிலினால் இன்னும் என்னென்னலாம் கலவரம் நடக்க போகுது அப்படின்ட்டு. தொடர்ந்தும் சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சொதப்பலா வீடியோ இருந்தால் மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.